Hey guys, welcome to our channel. இன்னைக்கு ஒரு புது டே. நம்ம இப்போ ரெஸ்ட்ல இருக்கோம். சொல்லுமா என்னமா? நம்ம இப்போ ரெஸ்ட்ல இருக்கோம். அதாவது எல்லாத்தையும் சுத்தி பார்த்து முடிச்சாச்சு நம்ம லிஸ்ட்ல இருக்கிற திங்ஸ் எல்லாம். ஸோ இப்போ நம்ம ஒரு 16ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ரீ டைம் தான். ஸோ அதனால நம்ம இப்போ வீடியோ எடுக்கல. நேற்று ஆனால் இங்கே அன்னைக்கு சொன்னேன்ல உங்ககிட்ட ஒரு மலேசியா கடை தேடி போனோம். ஆனால் அந்த கடையை கிடைக்கலன்னு சொல்லிட்டு அந்த கடை கிடைக்கல. ஆனால் சாப்பிட்றதுக்கு இன்னொரு கடை கிடச்சிருக்கு. நேற்று நாங்கள் போய் சாப்பிட்டோம். அங்கே வீடியோ எடுக்கல, ஃபோட்டோஸ் தான் எடுத்தோம். ஸோ ஃபோட்டோஸும் அட்டாச் பண்ணுறோம். இன்னைக்கு ஒரு புது கடைக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதில் தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன்னு சொல்லிட்டு கேமரா. நம்ம அதே ஹாஸ்டலில் தான் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இங்கே தைப்பேலேயே இந்த ஹாஸ்டல் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால இங்கேயே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம் ஃபுல்லாக 16 ஏப்ரல் வரைக்கும். இப்போ அந்த கடைக்கு போகிறோம். கரெக்டாமா? எப்படிமா போகணும்? இருங்க பார்த்துக்கலாம். இன்னைக்கு தைப்பேல மழை வராதான் அப்படின்னு கூகுள் சொல்லுது. நம்ம இப்போ அந்த கடைக்கு போனோம்னா பஸ் எடுத்து தான் போகணும். ஸோ இதுதான் பஸ் ஸ்டாப். இதோ இந்த 2-4-9 எடுத்தோம்னா அந்த கடையில் போய் இறக்கி விட்டுருமா. பாருங்களேன், அது வேலை செய்யுது. இப்ப காட்டுச்சு, இப்ப வரப்போகுது. என்னத்த 9 நிமிஷத்துல பாருச்சு. வெயிட் பண்ணுங்க. 7 நிமிஷம். 7 நிமிஷத்துல வரப்போதா நம்ம பஸ். எவ்வளோ அப்டேட்டடா இருக்கு. ஆமா கைஸ், 249 கமிங் சூன். ஆனா இன்னும் வரல. ஆனா வந்துடும். அங்க போட்டிருக்குன்னா கண்டிப்பா வந்துடும். ஆமா, அந்த ஈஸி கட் இருக்கனால ரொம்ப ஈஸியா இருக்கு, ஜாலியா இருக்கு. ரொம்ப பசிக்குது. நேற்று ஒரு கடையில் சாப்பிட்டோம் சொன்னோம்ல. என்ன சாப்பிட்டோம்னா மீகோரிங் மாமாவும் அப்புறம் நாசிலமா சாப்பிட்டோம். செம்ம டேஸ்டா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அந்த கடை பேர் என்ன? மலேசியன் குசின், மலேசியன் டிலைட் அப்படின்னு ஒரு கடை. அது எங்க இருக்குன்னா கொங்குவான் ஸ்டேஷன்ல போய் நீங்க இறங்கணும். தைப்பேலேருந்து கிரீன் லைன் எடுத்து கொங்குவானுக்கு போனீங்கன்னா கொஞ்சம் தூரம் நடந்தீங்கன்னா அந்த கடை வந்துடும். அதாவது நேற்று நான் உங்களுக்கு காட்டினால போன வீடியோல ஒரு கடை இருக்குன்னு சொல்லிட்டு தேடி போனோமே, அதே வரிசையில தான். ஆனா இந்த சைட் நடக்கணும். ஸோ இப்போ வெயிட் பண்றோம். கம்மிங் சூன் தான் போட்டிருக்கு, இன்னும் வரல. ஏன்னா கைஸ், இதான் நம்ம பஸ் 249. ஓகே, பஸ்ல ஏறிட்டோம். ஏமா வரமாட்டேன். பஸ்ல ஏறிட்டோம். இன்னொரு 20 நிமிஷத்துல போய் சேர்ந்துருவோம். ஆமா, இன்னொரு 20 நிமிஷத்துல போய் சேர்ந்துருவோம். சூப்பர் ஃபாஸ்ட். गाइस, இப்போ நம்ம இறங்க போறோம். எப்படி பண்ணும்? இறங்கிட்டோம். மாசம் கசை வெட்டிச்சு 15 தான். $15 அடிச்சு. ஓகே, நேரா போணும். ஏன் நேரம் பண்ணுமா? எங்க செவுத்துல போய் முட்டிக்கணுமா? மலை மலை இங்க பாருங்க. என்ன கடை? கிஃப்ட் ஷாப். ஆமா,
இது ஒரு பெரிய சிட்டி தான் போலயே. அதான் பயமா இருந்துச்சு. ஆமா, ரோடு தாண்டி அந்த லோரி வருது, அந்த சந்தில போனா. சந்திலியா இருக்கு கடை? இல்ல, பக்கத்து தெருவில் இருக்கு. மணி இப்ப 1:20. நம்ம இன்னைக்கு கரெக்டா லஞ்சு சாப்பிட போறோம் நினைக்கிறேன். ஒன்லி ஆக்டிவிட்டி செய்யும் போது மட்டும்தான் நம்ம லஞ்சை மிஸ் பண்ணிடுவோம். மற்ற டைம் எல்லாம் கரெக்டா சாப்பிட்றோம். சாப்பாடு மட்டும் சூப்பரா இருந்துச்சு. ம், இன்னைக்கு ஒரு புடி. என்ன பண்ணுமா நீங்க பாருங்களேன், இந்த சின்ன ரோடு தாண்டது கூட டைமிங் இருக்கு. அந்த டைம்ல நீங்க தாண்டிடணும். எவ்வளவு சுத்தமா வச்சிருக்காங்க ரோடெல்லாம். ஃபுட் பண்டாவா? நான் யூபர் இருக்கு. ஏன் இங்க ஃபுட் பண்டா இருக்கா? இருக்கு போல. நேற்று போகணும்ல அந்த மரிஷா கடை, அங்க வந்து எதுவும் பார்த்தேன் இந்த மாதிரி தான் ஃபுட் பண்டாவோ யூபரா தெரில போட்டிருந்துச்சு. நினைக்கிறேன் ஃபுட் பண்டா தான் போட்டிருந்துச்சு போல. ஏன்னா இன்னைக்கு யூபர்ல தட்டி பார்த்தேன், வரல. ஏன் அதை நம்ம அதை பத்தி பேசணும்னா அப்ப டின்னருக்கு நம்மளுக்கு ஈஸியா இருக்கும்ல, திருப்பி இப்படி வர வேண்டாம்ல. ஏன்னா இதுக்கே ஒரு டைம் போயிடுது. நம்ம வேலை செய்யணும், யூடியூப் வீடியோலாம் செட்டில் பண்ணும். ஐயோ, குலைக்கிற கூட வரல, அதுவும் மீறி குலைக்குது. எப்படி வேற அந்த பிரஞ்சு கிட்ட போனோம். பாருங்க சந்து அதான் அழகா இருக்கா ரோடெல்லாம். சிட்டியில வாழ்றாங்க பாரு, ஆனா சிட்டியே பழசா தான் இருக்கு. ட்ரெயின்ல வந்து இருந்தோம்னா ட்ரெயின்ல வந்து இருந்தோம்னா நடக்கணும்னா இதே ரோட்ல. கைஸ், இதோ இந்த கடை தான் நம்ம இப்ப தேடி வந்திருக்கோம். இது வந்து ஒரு மலேசியா கடை தான். இதோ இப்படி நம்ம பஸ் இறங்கி இப்படியே நேரம் நடந்து வந்தோமா, நடந்து வந்தோடனே இந்த கடைக்கு வந்துட்டோம். இதுதான் இந்த கடையில இருக்கிற மெனூஸ். ஒரு அக்கா வந்து கடை வச்சிருக்காங்க. இவங்க வந்து அம்பாங்கல இருந்து வந்திருக்காங்களா, அது இவங்க தான். நல்லா வெல்கமிங்கா பேசுறாங்க. இந்த கடையில வந்து நல்லா வெல்கமிங்கா பேசுறீங்க. இந்த கடைக்கு வந்து நம்ம தேடி பஸ் ஏறி இப்போ வந்திருக்கோம். நம்ம வந்து தைப்பே மெயின் ஸ்டேஷன்ல இருக்குமா, அங்கேருந்து 249 எடுத்தீங்கன்னா நேராக முன்னுக்கு வந்து இறக்கி விட்டுரும். 249. ஸோ அப்படி நேராக நடந்து வந்தீங்கன்னா இந்த கடைக்கு வந்துடலாம். இங்கே நாச்சிலமா இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம். சிக்கன் 2, அப்புறம் மட்டன். கைஸ், இப்போ நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம்னா மட்டன் ரைஸ். இப்போ பாருங்க, இது மட்டன் ரைஸ். சரி தொடக்கூடாது, இது ஃபோட்டோ எடுக்கல, அதனால ஃபோட்டோ எடுத்துட்டு சாரி, அது கரு. மட்டன் ரைஸ். அப்படியே வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. நல்லா டேஸ்டாக செம்மையாக இருக்கு கைஸ். நான்லாம் போய் சொல்ல மாட்டேன், நல்லா இருக்குன்னு நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். நல்லா டேஸ்டாக இருக்கு. நான் வந்து சாப்பிடுவேன். எப்படி இருக்கு? வீட்டில் சாப்பிட்றேன். மட்டன்
நீ சாப்பிடு. நல்லா கறி ஊற்றி சாப்பிடு. நல்ல கடையை தேடி வந்திருக்கு. இப்படி சும்மா சொல்லுமா கொஞ்சம் சொல்லி. அதே டேஸ்ட்டில் இருக்கு. என்ன டேஸ்ட்டு? மலேசியாவில் என்ன கறி சாப்பிடுமோ அதே மட்டன் கறி வீட்டில் சமைக்கிற மாதிரி சூப்பராக இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. அந்த அக்கா பிட்டஸ் வைக்க வந்துருக்காங்க, அப்புறமேல கொடுக்குறாங்க. இந்த கடை வந்து நம்ம கூகுள் ரிவ்யூவில் பார்த்து தான் வந்தோம். ஆனால் என்ன ரிவ்யூ எழுதியிருக்காங்களோ அதே மாதிரி தான் இருக்கு டேஸ்ட். இது சில்லி படி மாதிரி இருக்கு. இப்போ அந்த வியர் இங்கே இருக்கிறவங்க பட்டா சாப்பிட மாட்டாங்க, நம்ம தான் சாப்பிடுவோம். கொஞ்சம் இதுதான் கைஸ் நாசி லெமார் ரெண்டாம் சிக்கன், அப்புறம் சம்பளம் கொடுத்துருக்காங்க. முள்ளு கண்டிதான் கொஞ்சம் சம்பளம் எக்கு நாசி லெமார். இதுவும் நல்லா இருக்கு, சூப்பர் நல்லா இருக்கு. ஆமா நேத்தோட நேற்று சாப்பிட்டதை விட இன்னும் நல்லா இருக்கும். ஆமா செம்ம ஸ்பைசியானா அந்த பேஸ்ட் நீ தான் காரமே கிடைக்கல சொன்னேன். நீ சாப்பிட்றேன். இந்த அக்கா வந்து அம்பாங்கில் இருக்கிறவங்க. 9 years ஆச்சான் இந்த தைவான் கொஞ்சம். கடை ஆனால் புதுசாக இப்போ தான் திறந்துருக்காங்களா? ஒரு 6 months. நல்லா இருக்குக்கா, சூப்பரா சூப்பராக இது ரொம்ப நல்லா இருக்கு. அவர்கிட்ட சொல்லிடுங்க ரொம்ப நல்லா இருக்கு. இவ்வளவு தூரம் வந்ததுல ஒத்தா இருந்துச்சு. இதுதான் நம்மளோட மெல்லோய்ஸ். Taiwanese style because most of them Taiwanese தான் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவங்களோட டேஸ்ட்டு கொஞ்சம் மாற்றதாக இருக்கணும். இந்தியன் காரம் சாரம் இதெல்லாம் முடியாது. ஆனா இது மட்டும் ஏதோ வீட்டுல சாப்பிடுற மாதிரியே இருக்கு. அதே டேஸ்ட் எல்லாம் அவரே சொந்தமாக குக் பண்ணுறது நோ பீஸ். நம்ம வீட்டில் மசாலா போட்டு சமைக்கலாம் அந்த மாதிரி தான். அந்த டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கணும், இல்லைன்னா இது going to be same with others. ஆமா ஆமா நேத்து ஒரு கிடைக்கணும், ஆனா அதை விட இது பெஸ்டா இருக்கு. ஆமா நேத்து தான் கண்டே பிடிச்சோம். இத்தனை நாள் சாப்பிட்டதுலயே நேத்து தான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த கடைக்கு போனோம். அது எங்க ஜோங்கன்? ஆமா கோங்கோன். ஆமா ஜோங்கன் உங்களுக்கு ஒன்றும் எம்ஆர்டி ஈஸி ஆச்சு. ஸோ 21 days வந்து மலேசியன் சாப்பாடு இல்லை இங்கே உள்ள சாப்பாடு ட்ரை பண்ணிட்டு இங்க இருக்க சாப்பாடு ஃபாஸ்ட் ஃபுட் தான் சாப்பிட்டோம். மெக்டானல்ட்ஸ். அதான் ஹலாலா இருந்துச்சு. ஆனா நல்லா இருக்கு இது. வந்து தருங்க. ஆமா நான் கூட நினைச்சேன் கடை இவ்வளவு தூரம் வந்தோடனே அங்க முன்னுக்கு நின்று நினைச்சேன் கடை இல்ல போல, கூகுள் நம்மள ஏமாத்திச்சு. ஆரம்பிச்சு 6 months ஆனா ஒரு
கம்ப்ளீட்லி சொன்னா 4 months தான் உருப்படியா இருக்கிறோம். பிகாஸ் என்னோட ஆட்டிசம் சன் வந்து கடைக்கு வந்துட்டு அவருக்கு இன்னும் ஆட்டிசம் they have a different kind of things. அப்படியே நீ வந்துட்டு ஓடி போயிடுவான். 8 hours காணும் 2 hours காணும். அவன் ரொம்ப பிரச்சனை 2 month plus ரொம்ப பிரச்சனை. எத்தனை வயசுக்கா அவருக்கு? அவருக்கு 11 years. 11. ஸோ அப்புறம் இப்போதான் கொஞ்சம் அவனுக்கும் இந்த இடத்துக்கும் சாட்டர்டே சண்டே எனக்கு சாட்டர்டே சண்டே தான் ரொம்ப பிரச்சனை. அதனால அப்படியே தான் பார்க்குறேன். அதனால கொஞ்சம் பரவாயில்ல, டைம் எடுத்துக்கோங்க. ஆனால் நீங்கள் ஸ்லோவாக செஞ்சாலே கண்டிப்பாக ஃபியூச்சரில் வரும். ஆமாம் ஆமாம். பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வரேன். சரிக்கா, பாய். கைஸ், இப்போ நம்ம இங்கே சாப்பிட்டோமா? எவ்வளோ வந்துச்சு சொல்லுங்கள்? 440 தான். ஆனால் நம்ம சிக்கன் சாப்பிட்டோம், மட்டன் சாப்பிட்டோம், ரைஸ் குடித்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பொய்க்கு சொல்ல, உண்மையாலே சொல்கிறேன். தைவானுக்கு வந்தீங்கன்னா மலேசியா சாப்பாடு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த கடைக்கு வாங்க. ஏன்னா இப்போ நாங்கள் நேற்று தான் ஒரு மலேசியா கடைக்கு போகணும். ஆனால் அங்கே சாப்பாடு வித்தியாசம் தெரிஞ்சிச்சு. மீ கோரிங் மாமான்னு சொல்லும்போது கூட அந்த மீல கூட ஒரு வித்தியாசம் தெரிஞ்சிச்சு. நாசல்மா டேஸ்ட்டும் நல்லா அவ்வளோ இல்லை. ஆமாம். ஆனா இங்க சூப்பரா ரியலா இருந்துச்சு உண்மையாலுமே. எனக்கு நாசில் மசம்பிள் எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு கோழி ரெண்டாங்க ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. மட்டன் கறி சூப்பரா இருந்துச்சு. சீரியஸா அது நீங்க கண்டிப்பா வீட்டு சாப்பாடு இருந்தா சொல்லுவீங்க, சாப்பிட்டு பாத்தீங்கன்னா. ஆமா, இதான் அந்த ரிசிட் பாருங்க. 440 தான் வந்துச்சு. நல்லா சாப்பிட்டுட்டோம். இப்ப போலாம். போயிட்டு என்ன பண்ணலாம்? ஆக்சுவலி டிஜே கடைக்கு போனோம். இன்னும் ஒரு வேலை இருக்கு. இதையும் சொல்ல வந்துட்டோம். டெக்கால்தன்ல போயிட்டு அந்த பேக் கவர் வாங்கணும்னு சொன்னோம்ல, அது நாங்கள் நேற்றே போய் வாங்கிட்டோம். ஆனால் வீடியோ எடுக்கல. ஸோ இன்னும் டிஜே கடையில் போயிட்டு இதோ நம்மளோட அது காணா போச்சுல அந்த கிளிப்பு, அது போய் வாங்கணும் நம்ம கேமராக்கு. இன்னைக்கு போகலாமா என்ன? சரி பார்க்கலாம், கிடச்சிச்சுன்னா போகலாம். ஸோ இன்னைக்கு போகிறோன்னா அதையும் காட்டுறோம். அப்புறம் நேராக ஹோட்டல் போயிட்டு யூடியூப் வீடியோ செட்டில் பண்ணோம். ஏன்னா இன்னும் இந்தியா சீரீஸ் தான் போய்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2-3 எபிசோட் வரும் போல். ஸோ அதை போய் பார்க்கணும். வாங்க இப்படியே போவோம். நல்லா சாப்பிட்டோன்னா வயிறு நிறைஞ்சிச்சு, மனசும் நிறைஞ்சு விட்டது. அந்த அக்கா ரொம்ப நல்லா பேசுகிறாங்க. அப்புறம் அந்த அண்ணன் தான் சமைச்சாங்களாம், அந்த அக்கா சமைக்கலையா. ஸோ அந்த அண்ணன் கூட நல்லா சமைச்சிருக்காரு டேஸ்டியாக. திருப்பி வந்த பதிலே நடந்து போக வேண்டியதான். பஸ் வந்துருச்சு. பஸ்ஸில் ஏறிட்டோம், சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஹோட்டல் தான் போகிறோம். பஸ் பட்டுன்னு வருது இங்கே. அப்புறம் இப்போ திருப்பி 15 தான் வெட்டி இருக்கு நம்மளுக்கு. அவ்வளோதான் இன்னைக்குள்ள டே. இந்த கடையை கட்டுறதுக்கு தான் வந்தோம்னா நல்லா ஒத்தான கடையை தான் காட்டியிருக்கோம்னு நினைக்கிறேன் கேமரா. டிஜே சொன்னோம்ல, அது நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். ஏன்னா அதுக்கு தனியாக ஒரு நாள் போகலாம். இன்னும் நம்மளுக்கு டேஸ் இருக்கு. இப்போ வந்து நம்ம ஹோட்டலுக்கே போயிடலாம். போயிட்டு வேலை செய்வோம்.